இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையானதெல்லாம் செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இலை, ஆலிவேரா, நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மருதாணி இலை, அவுரி இலை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகமும், வெந்தயத்தையும் பொடிச்சு வச்சுங்க. ரொம்ப நைஸாக இல்ல, பொடிச்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ தேங்காய் எண்ணெய். கடாயில் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஹீட் பண்ண போகிறதில்ல. கடாயில் வச்சு அதுக்கப்புறம் டபுள் பாயில் முறையில் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பிரமணை போட்டு கிண்ணத்தில் வச்சு அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றிங்க. அது இந்த நுர வளர்றதுக்கு சூடாகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட இது இலையெல்லாம் பச்சையாக இல்லைன்னா காய வச்சு இருந்தாலும் ஓகே தான். அதையும் போட்டுக்கலாம். என்கிட்ட மருதாணி பச்சையாக இல்லை, அதனால நான் காய வச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து தான் போட போகிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லைட்டாக மேலே நுரையா வரும், லைட்டாக சூடாகும் போது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆலோவேராவை அதில் போட்டுருங்க. நான் ஒரு 4 பீஸ், நான் 1/4 கிலோ எண்ணெய் தான், அதனால் 4 பீஸ் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி பெரிய நெல்லிக்காய், துவப்பா இருக்கும்ல அந்த நெல்லிக்காய், சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. திருப்பியும் அது நல்லா சூடாகி வேகணும். நமக்கு எடுத்து பார்த்தா வெந்தது தெரியும்ல, அந்த அளவுக்கு அது நல்லா வேகணும். அதுக்கப்புறம் ஒரு இலையாக அதில் உள்ளே சேர்த்துக்க வேண்டியதான். இந்த இலைங்கெல்லாம் எப்போ கிடைக்குதோ அப்போ எடுத்து காய வச்சு கூட எடுத்து வச்சிங்க, அப்படியும் போடலாம். இது போட்டால் முடி கொட்டுறது, பொடுகு பிரச்சனை, அதுக்கப்புறம் முடி கருப்பாக இருக்கும், நல்லா வளரும் இந்த எண்ணெயால். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு அந்த நெல்லிக்காயும் ஆலோவேராவும். கலர் மாறி இருக்கும், உங்களுக்கு வெந்தது தெரியும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு இலையாக அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கழுவி எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுங்க. பாத்திரத்துலேயும் தண்ணி இருக்கக்கூடாது, இலைங்கள்லையும் தண்ணி இருக்கக்கூடாது. கருவேப்பிலையை போட்டுடலாம். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலையை வந்து ஒத்த செம்பருத்தி இலை அதை போட்டுக்கலாம். ஒரு 5 இலை தான் எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு அதையும் வச்சு நல்லா மேலே நுர பொங்கணும். பொங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, அந்த மருதாணி இலையை போடணும். நான் காய வச்சு வச்சுருக்கேன், அதை தான் போட்டிருக்கேன் பச்சையாக கிடைக்கலன்றதால. அதுக்கப்புறம் கருஞ்சீரகமும் வெந்தயத்தையும் பொடிச்சு வச்சுருக்கல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சமயத்தில் அவுரி இலை இருந்தாலும் அதையும் போட்டுங்க. எனக்கு அவுரி இலை வந்து ட்ரையாகவும் கிடைக்கல, பவுட்ராகவும் இதுவாக கிடைக்கல, இலை பச்சையாகவும் கிடைக்கல. அதனால நான் பவுட்ரு தான் சேர்க்க போகிறேன். அதனால ஸ்டவ்லேருந்து இறக்கியாச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம். இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி. இது அப்பப்போ கலக்கி விடணும். தினைக்கும் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே கலக்கி விடணும். கருஞ்சீரகம் நல்லா எஃபெக்டாக இருக்கும். என்கிட்ட அவுரி இலை பொடி தான் இருந்தது, அதை தான் இப்போ போட போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் இலைக்கு அவுரி இலை போட போகிறேன். அந்த பொடி போட்டதும் பாருங்கள் கலர் எப்படி ஆயிடுச்சு. வெள்ளையாக இருந்த எண்ணெய் இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி வந்திருக்குல்ல, அந்த அளவுக்கு இருக்கணும். இதை இப்போ அப்படியே வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு பாட்டில் ட்ரையாக இருக்கணும். பாட்டிலில் ஊற்றி வைங்க. அப்படியே தான் ஊற்றி வைக்க போகிறோம். 5 நாள் கழித்து தான் தேய்க்க போகிறேன். இது அப்படியே எல்லாத்தையும் போட்டு அந்த பாட்டிலில் ஊற்றிட்டு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 5 நாளைக்கு எடுத்து கலக்கி விட்டு வைக்கணும். 5 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போ லைட்டாக இருக்கிற கலரு, அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனாக இருக்கும் 5 நாள் கழித்து. அதுக்கப்புறமா நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிக்கலாம். மொத்தமாக 1/2 லிட்ரு 1 லிட்ரு வாங்கி செஞ்சு வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு தேய்ச்சி பாருங்கள்.